கிராவிட்டி எப்படின்னா என்ன? எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கிராவிட்டி அப்படின்னா ரெண்டு மேஸ் உள்ள ஆப்ஜெக்ட்ஸ்க்கு இடையில இருக்கிற ஒரு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் தான். இந்த ஃபோர்ஸோடைய வேல்யூவை நாம எப்படி கால்குலேட் பண்றது? அண்ட் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ல இருந்து நாம எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ ஸ்பீட் தேவைப்படும்? இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்றதுக்காக பக்காவான ஈக்குவேஷன்ஸை நான் என்னுடைய யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன்ல சொல்லியிருக்கேன். இல்ல பொறுங்க, என்னாச்சு? ஏன் இப்படி சொல்றீங்க? இவர் சொன்ன கருத்துப்படி கிராவிட்டி பத்தி ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தேன். அது மூலமா கிராவிட்டி லைட்டையே பெண்ட் பண்ணுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால என்ன? கிராவிட்டினால எல்லாமே அட்ராக்ட் ஆகுது. ஸோ அதே மாதிரி லைட்டும் அட்ராக்ட் ஆயிருக்கு. ஆனா லைட்டோட ஸ்பீடு ரொம்பவே வேகமா இருக்கிறதுனால அது அட்ராக்ட் ஆகி கீழே விழாம லேசா பெண்ட் ஆயிருக்கு. ஸோ இதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? அட இவர் தானங்க சொன்னாரு கிராவிட்டின்றது மேஸ் உள்ள ஆப்ஜெக்ட்ஸ் இடையில இருக்கிற அட்ராக்ஷன் ஃபோர்ஸ்னு. ஆனா லைட்க்கு தான் மேஸே கிடையாதே, அது எப்படி அட்ராக்ட் ஆச்சு? ஓகே ஓகே, நீங்க சொல்றதும் பாயிண்ட் தான். வாட் ப்ரோ? ஓகே, இப்போ இதுக்கெல்லாம் என்னதான் ரீசன்? நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன்னா, கிராவிட்டின்றது வெறும் ஃபோர்ஸ் மட்டும் கிடையாது. ஸ்பேஸ் டைம் வளையறதுனால ஏற்படுற ஒரு நிகழ்வு தான் இந்த கிராவிட்டி. ஓஹோ, அப்படியா? புரியல. அதாவது இந்த ஸ்பேஸ் டைம் ஒரு துணி மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு துணியுடைய சென்டர்ல நம்ம வெயிட் வச்சோம் அப்படின்னா அது பெண்ட் ஆகும். அதே மாதிரி இந்த ஸ்பேஸ் டைம் அப்படின்றது அதிகப்படியான மாஸ் அல்லது எனர்ஜினால பெண்ட் ஆகக்கூடிய தன்மை கொண்டது. ஸோ இங்க பூமியுடைய மாஸ் ரொம்பவே அதிகமா இருக்கிறதுனால பூமியை சுத்தி இருக்கிற இடமே வளைஞ்சிருக்கு. இதனால நம்மளை சுத்தி மிகப்பெரிய பள்ளம் கிரியேட் ஆயிருக்கு. நம்ம எல்லாருமே இந்த பள்ளத்துல தான் விழுந்துட்டு இருக்கோம். இதுதான் கிராவிட்டி. ஒரு இடமே வளைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த இடத்த வழியா டிராவல் ஆகிற லைட்டும் வளைஞ்சு தான் போகும். ஓகே, பூமியுடைய மாஸ் ரொம்பவே அதிகமா இருக்கிறதுனால பூமியை சுத்தி இருக்கிற இடமே வளைஞ்சிருக்கு. ஸோ நம்மளை சுத்தி இருக்கிற இடமே வளைஞ்சு ஒரு பள்ளமா கிரியேட் ஆயிருக்கு. அண்ட் இந்த பள்ளத்துடைய ஆழம் பூமியுடைய சென்டர் வரைக்கும் இருக்கு. ஸோ நம்ம எல்லாருமே இந்த பள்ளத்துல தான் விழுந்துட்டு இருக்கோம். இப்போ பூமியுடைய மேற்பரப்பு வளிமண்டலத்துல ஏதாவது ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்துச்சு அப்படின்னா அது இந்த பள்ளத்துல விழுந்துரும். ஸோ இதுதான் கிராவிட்டி அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, புரியுது. ஆனா இங்க ஸ்பேஸ் மட்டும் தானே வளைஞ்சிருக்கு, நம்மளை சுத்தி இருக்கிற இடம் மட்டும் தான் வளைஞ்சிருக்கு. இது ஏன் ஸ்பேஸ் டைம்னு சொல்றீங்க? டைமிங் என்ன பண்ணுது? ஓகே, இப்போ உதாரணத்துக்கு ஒரு ரோடு எடுத்துப்போம். இந்த ரோட்ல ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்ட்க்கு டிராவல் பண்றதுக்கு கரெக்டா 1 செகண்ட் ஆகுது அப்படின்னு வச்சுப்போம். இப்போ பூமியுடைய மேஸ்னால அதை சுத்தி இருக்கிற இடமே வளைஞ்சிருக்கு. இப்படி வளைவான ஒரு இடத்துல நம்ம ரோட் போட்டோம் அப்படின்னா அந்த ரோட்மே வளைஞ்சு தான் இருக்கும். இப்போ இந்த ரோட்ல டிராவல் பண்ணணும் அப்படின்னா இந்த பள்ளத்து வழியா தான் டிராவல் பண்ணணும். இந்த பள்ளம் என்ன அப்படியே உள்ள இழுக்கும். இதுதான் இந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ்க்கு காரணம். அண்ட் இப்போ இந்த ரோட்ல ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்ட்க்கு போறதுக்கு எனக்கு 1 செகண்ட்க்கு மேலேயே தேவைப்படுது. ஸோ டைம் இங்க எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஸோ ஸ்பேஸ்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டால் அது டைமை அஃபெக்ட் பண்ணும். இந்த ஸ்பேஸ் அண்ட் டைம் இது ரெண்டத்தையும் தனித்தனியா பார்க்காதீங்க, இது ரெண்டுமே சேம் தான். பூமியில நம்மளை சுத்தி இருக்கிற ஸ்பேஸ் டைம் வளைக்கப்பட்டிருக்கிறதுனால பூமியில இருக்கிற நமக்கு நேரம் ஸ்லோ மோஷன்ல நகருது. இதுக்கு உதாரணமா பூமியில இருக்கிற நம்மளுடைய கடிகாரங்கள் சேட்டலைட்ல இருக்கிற கடிகாரங்களை விட 38 மைக்ரோ செகண்ட்ஸ் ஸ்லோவா நகருது. ஆனால் இந்த டைம் டைலேஷனை நம்மளால நேரடியா உணர முடியாது. இத பெர்ஸ்பெக்டிவை பொறுத்து தான் நம்மளால சொல்ல முடியும். இதனால தான் என்னுடைய இந்த தியரிக்கு ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரி அப்படின்னு பெயர் வச்சிருக்கேன். இது எல்லாமே சார்பியல் நிகழ்வு தான். அண்ட் மாஸ் அல்லது எனர்ஜினால இந்த ஸ்பேஸ் டைம் வளையிற மாதிரி ஒளியுடைய வேகத்தினாலையும் இந்த ஸ்பேஸ் டைம் வளையக்கூடிய தன்மை கொண்டது. இதை பத்தி தான் நான் என்னுடைய ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி தியரியில சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த கிராவிட்டி பத்தி தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஹே, சூப்பர்டா மச்சி, அசத்திட்டப்போ. ஹாய், ஒருவேளை இந்த ஸ்பேஸ் டைமை நம்மளால ஆர்டிஃபிஷியலா வளைக்க முடிஞ்சா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அது மூலமா நம்மளுடைய நேரத்தை இன்னுமே ஸ்லோ மோஷன்ல நகர்த்த முடியும். ஸோ நம்ம இப்போ இருக்கிற இதே வயசுல எதிர்காலத்துக்கே போகலாம். இதுதான் டைம் டிராவலிங். ஆனா இந்த ஸ்பேஸ் டைமை எப்படி நாம வளைக்கிறது? உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா?
I am coming.